இந்த 468 அப்படின்ற நம்பருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அது என்னன்னா, ஏன்டா நான் பாட்டு பெயிண்டிங் வித்துக்கிட்டு இருந்தேன், என்ன கிரிமினலா மாத்தி விட்டு இப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வெனசா பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க இந்த நியூயார்க்கை காட்டியிருக்க விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நம்ம வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் கேட்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்களே. நீங்க சென்னை மாப்பிளைய ஃபாலோ பண்றீங்களா? வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஃபைனலி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டேர்டெவில் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு தரமான ஷாக்கிங்கான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸ்க்கு. இதே மாதிரி ஒரு வைபை வந்து அடுத்த ஒரு 9 எபிசோட்ஸ்க்கும் இது கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டா லோக்கியை பீட் பண்ணி பெஸ்ட் டிஸ்னி பிளஸ் MCU சீரீஸா இது மாறிடும். மாறுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வளவலன்னு பேசாம இந்த எபிசோட் 1ஓட பிரேக் டவுன் குள்ள போயிடலாம். நாளைக்கே எபிசோட் 2ஓட பிரேக் டவுன் வந்துடும். ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தான், காலேஜ் ஒர்க்னால கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அடுத்த வாரத்துல இருந்து எபிசோட் 3ல இருந்து அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லா அடிதடி தான். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சீரீஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவிலோட சீசன் 3 இருக்குல்ல, அதோட எண்டிங்கில் வந்து நெல்சன் மர்டாக் அண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி பேரை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக நெல்சன் மர்டாக் அண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லா ஃபார்ம் அவங்க எப்பவுமே இருந்த ஹெல்ஸ் கிச்சனுக்கு வெளியே நியூயார்க்கில் வேற ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவங்களோட இடத்துக்கு வெளியே இருக்க அந்த அட்ரஸ், அந்த 468 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல, இதில் ஆக்சுவலாக ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்து நடக்க போகிற ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு அப்புறம் பேசுவோம். ஸோ இவங்க 3 பேருமே ஜாலியாக வெளியே சந்தோஷமா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஹோல்சமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் அந்த ஹோல்சம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் நிலைச்சிச்சு. சோ இவங்க 3 பேருமே சேர்ந்து டிடெக்டிவ் செரி அப்படின்ற ஒருத்தரோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு போற மாதிரி தெரியுது. சோ 3 பேருமே சேர்ந்து இவங்க எப்பவுமே நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில்ல நம்ம பார்த்திருப்போம்ல, ஜோசிஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கதான் இந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்கு. சோ ஜோசிஸ் பார் மட்டும் ரிட்டர்ன் ஆகல, ஜோசி அந்த கடையோட ஓனருமே ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. சோ ப்ராபபிலி நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில்ல இருந்து எல்லாத்தையுமே ரிட்டைன் பண்ண தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டிடெக்டிவ் செரி வந்து டிடெக்டிவ் கிம் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட அவருக்கு விஜிலான்டேஸ் மேல இருக்க ஒரு வெறுப்பை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க பண்றது தான் நம்மளும் பண்றோம், பட் அவங்க பண்றதுக்கு வந்து மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க, சியர் பண்றாங்க. பட் இதே விஷயத்தை நம்ம பண்ணா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளை வந்து சியூ பண்ணுது, சஸ்பெண்ட் பண்ணுது, வேலையில இருந்து தூக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அவரோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இதை இவர் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி டிவில வந்து ஒயிட் டைகர் ஒரு கடையில போட்டு ஒரு சில பேர் அடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சோ ஒயிட் டைகர் MCUக்குள்ள ஒரு புது கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, கேரன் பேஜ் வந்து மேட் மோடாக் கிட்ட திரும்ப ஃப்ளர்ட் பண்ண பாக்குறாங்க. பட் அதுக்கு மேட் மோடாக் ஆள விட அத்தா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் சவகாசமே வேணாம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தப்போ அதுக்கு மேல எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அட் த சேம் டைம் ஃபாகி நெல்சனுக்கு ஒரு கால் வந்து அவர் கடையை விட்டு வெளியே போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அண்ட் அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத வந்து மேட் மோடாக் அவரோட ஹியரிங் சென்சஸை வச்சு டிடெக்ட் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல அவரோட ஹியரிங் சென்ஸை காமிச்ச விதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடி சென்ஸை எப்படி காமிப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு டால்பி ஜூம் எஃபெக்ட் போட்டு அதுக்கு சிமிலராகவே காமிச்சிருந்தாங்க, which is very good. ஸோ மேட் மோடாக் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மேட் மோடாக் அண்ட் கேரன் பேஜ் 2 பேருமே சேர்ந்து ஃபாகி நெல்சன் கூட வெளியே போயிடுறாங்க. அண்ட் அப்பதான் ஃபாகி நெல்சன் வந்து மேட் மோடாக் அண்ட் கேரன் பேஜ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரோட புது கிளையண்ட், அதாவது பென்னி அப்படின்ற ஒருத்தரை வந்து கிளையண்டா எடுத்து வச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அவரோட கேஸ் முடியிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும், வெளியே இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர் யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அபார்ட்மெண்ட்லயே சேஃப்டிக்காக அடைச்சு வச்சிருக்காரு போல இருக்கு. சோ அந்த பென்னி தான் இப்போ வந்து ஃபாகி நெல்சனுக்கு ஃபோன் பண்ணி என்ன யாரோ அட்டாக் பண்ண வராங்க, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாகி நெல்சனுக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மேட் மோடாக் பென்னியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவரோட டேர்டெவில் சூட்டை போட்டுக்கிட்டு களத்துல இறங்குறாரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்ல இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால அந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. அவரோட அந்த வெப்பன் இருக்கும்ல, பில்லி கிளப்னு சொல்லி ஒரு வெப்பன் வச்சிருப்பாரு, நுன்சாக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை வந்து அவர் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரியே யூஸ் பண்ணியிருப்பாரு, காமிக்ஸ்ல ஸ்விங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல நம்மளால அந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. பட் இந்த டேர்டெவில் பார்ன் அகைன்ல அதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது எனக்கு பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் நிறைய பேர் சொன்னே CGIல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இட் இஸ் ஓகே, போக போக பெட்டர் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பென்னி அட்டாக் பண்ண வந்தது வந்து அவரோட கேஸ் ரிலேட்டடான யாரோ வந்து அவர் அட்டாக் பண்ண வரல. அவர் அட்டாக் பண்ண வந்தது யாருன்னா புல்ஸை. சீசன் 3யோட எண்டிங்ல கிங்பின் வந்து புல்ஸையோட முதுகெலும்பை உடைச்சு விட்டு அமைச்சிருப்பாரு. அந்த புல்ஸைக்கு வந்து சர்ஜரி பண்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த புல்ஸை இப்போ வந்து பல வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஒரு கொசுவை ஒரு பின்னை வச்சு கொண்டிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு அவருக்கு அக்யூரசி இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல அவரோட கிளவுஸ்ல ஒரு டார்கெட் சிம்பிள் மாதிரி இருக்கும். சோ புல்ஸையோட சிம்பிள் தான் அது. அந்த சிம்பிளை வந்து அவரோட கிளவுஸ்ல காமிச்சிருக்காங்க. இன்னும் புல்ஸை வந்து அவரோட காமிக் அக்யூரேட் சூட்ல வந்து நமக்கு காட்டல, ஒரு ஹோம்மேட் சூட் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் அவருக்கான ஒரு காமிக் அக்யூரேட் சூட் வந்து கிடைக்கும் நம்புறேன். சோ இங்க மேட்டர் என்னன்னா, பாதி தூரத்துக்கு வந்து மேட் மோடாக் போயிடுறாரு பென்னியை காப்பாத்துறதுக்காக. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த புல்ஸை வந்து பென்னியை கொல்றதுக்காக வரல, ஃபாகி நெல்சனை கொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க போயிட்டு ஃபாகி நெல்சன் எங்க இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பென்னி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோசிஸ் பார் கிட்ட போயிடுறான். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட டேர்டெவில் வந்து திரும்ப வந்த வழியிலே திரும்ப போயிட்டு இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி டேர்டெவில் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள புல்ஸை ஃபாகி நெல்சனை சுட்டுறான். அண்ட் கேரன் பேஜும் கிட்ட வந்து சுடலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல டேர்டெவில் வந்து தடுத்துறாரு. சோ நம்ம எப்பவுமே ஒரு டேர்டெவில் சீசன்லயும் பார்ப்போம், ஒரு 1
ஒன் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ஹால்வேல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. பட் அதே மாதிரி அது வந்திருக்கா அப்படின்றத என்னால சொல்ல முடியல. சோ இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போதே மேட் மோடாக்கு வந்து ஃபாகி நெல்சனோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது வந்து கேக்குது. சோ ஒரு வழியா ஃபாகி நெல்சனோட மூச்சு நின்னு போயிடுது. ஃபாகி நெல்சனோட ஹார்ட் பீட்டை உணர முடியாத மேட் மோடாக்கு புரிஞ்சிருச்சு தன்னோட ஃப்ரெண்ட் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவரோட அந்த டேர்டெவில் வாழ்க்கை தான் அப்படின்றதுனால அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. கத்தி கதறி அழுகுறாரு. பிகாஸ் இவர் வந்து டேர்டெவிலா மாறலனா ஃபாகிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான சான்சஸே இல்ல. சோ அந்த ஒரு விரக்தியில புல்ஸைய போட்டு கொடூரமா குத்துன்னு குத்தி புல்ஸைய கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் மேல இருந்து தள்ளி விட்டுறாரு. டேர்டெவிலோட என்டையர் ஹிஸ்டரியிலேயே டேர்டெவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கொல்ல பார்த்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் நினைச்ச மாதிரி அது நடக்கல. புல்ஸை இன்னுமே உயிரோட தான் இருக்கான். அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. ஃபாகி நெல்சன் இறந்து போயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் நான் வந்து டேர்டெவிலா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. என் கூட இருக்கவங்களுக்கு என்னால பாதுகாப்பா இருக்க முடியல, என்னாலே அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா மொத்த ஊருக்கே என்னால எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்டெவில் வாழ்க்கையை தூக்கி போடுற மாதிரி அவரோட மாஸ்க் கழட்டி பில்டிங் மேல இருந்து தூக்கி போடுறாரு. அண்ட் அந்த நேரத்துல டிடெக்டிவ் செரி வந்து மேட் மோடாக் தான் டேர்டெவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேற கண்டுபிடிச்சிடுறாரு. சோ அந்த 468 நம்பர்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால அது என்ன அப்படின்றது இப்ப சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாயிலர் வார்னிங் நான் கொடுத்துறேன். பிகாஸ் இது வந்து நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். எந்த ஒரு ஸ்பாயிலரும் வேணாம் அப்படின்றவங்க ஸ்ட்ரைட்டா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சோ இந்த 468 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எதை குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா டேர்டெவிலோட 468th இஷ்யூவை குறிக்கலாம், காமிக்ஸ்ல 468th இஷ்யூவை குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல ஏகப்பட்ட பேர் பரப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த 468 நம்பருக்கு பின்னாடி எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேர்டெவில் 468 அப்படின்னு சொல்லி கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணோடனே ஒரு போட்டோ வந்துச்சு. The Secret Life of Foggy Nelson அப்படின்னு சொல்லிட்டு அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது அந்த காமிக்ஸ்ல ஃபாகி நெல்சன் செத்து போயிட்ட மாதிரி எல்லாரையும் ஏமாத்திருப்பாரு, அவரோட டெத்தை வந்து ஃபேக் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஃபாகி நெல்சன் திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்கு. செத்து போயிட்டாரு, எப்படி வருவாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வந்தாருன்னா அப்ப பேசிக்கலாம். பிகாஸ் ஃபாகி நெல்சன் சீசன் 2 இருப்பாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. I will say that both Deborah and Eldon are coming back for season 2. Oh, okay. எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம். அண்ட் அப்படியே டேர்டெவில் பார்ன் அகைனோட புது இன்ட்ரோ வந்து ரோல் ஆகுது. டேர்டெவில் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல எந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்போமோ அந்த மாதிரி தான் இன்ட்ரோ இருக்கு. பட் அது வந்து ஒரு மாதிரி வைபா பயங்கரமா இருக்கும். இது வந்து ஒரு சோகமான ஒரு டோன்ல வந்து காமிச்சிருக்காங்க. டேர்டெவிலோட மொத்த வாழ்க்கையே சுக்குநூறா நொறுங்கி வந்து விழுந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நெல்சன் மோடாக் அண்ட் பேஜ் அப்படின்ற அந்த பேனர் உடையும், அவருக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை உடையிற மாதிரி, சர்ச் உடையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, இதுக்கு மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் உடையிற மாதிரி, அந்த தராசு எல்லாம் உடையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ மொத்த அவரோட வாழ்க்கையும் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதுல இருந்து திரும்பவும் டேர்டெவில் திரும்ப பிறந்து ஒரு புது அவதாரமா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேசிக்கலி இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் அப்படின்றத தான் இங்க சொல்ல பார்த்திருக்காங்க. அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த இன்ட்ரோ வச்சிருக்காங்க அப்படின்றத தான் சொல்ல வரேன். இந்த சீரிஸே பேசிக்கலி டேர்டெவில் அப்படின்ற ஒரு கேரக்டர் செத்து போய் திரும்பவும் பிறக்கிற மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃபாகி நெல்சன் இறந்து போய் ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த கதையை வந்து தொடர்றாங்க. சோ எல்லாரோட வாழ்க்கையுமே வேற மாதிரி மாறி போயிருக்கு. கேரன் அண்ட் மேட் மோடாக் பிரிஞ்சு போயிட்டு கான்டாக்டே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேரன் வந்து சான் பிரான்சிஸ்கோல போய் இப்ப செட்டில் ஆயிருக்க மாதிரி இருக்கு. சோ ரெண்டு பேருமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ரொம்ப நாளுக்கு பேசாமலே இருந்திருக்காங்க. சோ பல மாதங்களுக்கு அப்புறம் ஃபாகி நெல்சனை மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் அந்த சம்பவத்துல அந்த பார்ல வந்து பாயிண்ட் டெக்ஸ்டர் வந்து கொன்னதுனால அவனுக்கு வந்து லைஃப் டைம் பிரிசன் தண்டனையை வந்து கொடுத்து அவனை வந்து பரோல்லே எடுக்க முடியாது, நீ கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கோர்ட் ஹியரிங்காக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அண்ட் அங்க தான் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. பட் ஸ்டில் கேரன் வந்து மேட் மோடாக் கிட்ட அந்த அளவுக்கு பேசுறதுக்கு மனசு வர மாதிரி தெரியல. மீன்வைல் மேட் மோடாக் அவரும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு. மோடாக் அண்ட் மெக்டஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லா ஃபார்ம் ஆரம்பிச்சு, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த லா ஃபார்மை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. கிறிஸ்டன் மெக்டஃபி அப்படின்ற ஒருத்தவங்க கூட பார்ட்னரா இருந்து இந்த மோடாக் அண்ட் மெக்டஃபி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மெக்டஃபி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து காமிக்ஸ்லயுமே இருந்திருக்கும். மேட் மோடாக்கு ஒரு சில இடத்துல லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பார்ட்னரா அந்த மாதிரி மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. பிகாஸ் இதே கிறிஸ்டன் மெக்டஃபி வந்து மேட் மோடாக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து இவங்களை செட் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஹீத்தர் கிளென் அப்படின்ற ஒரு தெரபிஸ்ட வந்து இந்த சீரிஸ்ல வந்து மேட் மோடாக்கு ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் டிடெக்டிவ் செரி இருக்கார்ல, ரிட்டையர் ஆகிறதா சொல்லிட்டு இருந்தாரு, அவர் வந்து மேட் மோடாக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இப்ப வர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மீன்வைல் கிங் பின் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. சோ கிங் பின்னும் அவரோட பிசினஸ், அவரோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு விலகி போயிட்டு பல மாசங்களுக்கு வந்து தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நடந்த அந்த சீசன் 3 நடந்த ஒரு சில டிராமால இருந்து ரிகவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வைஃப், பிசினஸ் எல்லாத்தையுமே விட்டு கொஞ்ச நாளுக்கு வந்து தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இப்ப வந்து வெனஸாவை திரும்பவும் பாக்குறதுக்காக வராரு. பட் இந்த வாட்டி வில்சன் ஃபிஸ்க் வந்து ஒரு திருந்தின மனுஷனா திரும்ப வர மாதிரி தெரியுது. நான் வந்து மேயரா மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு, 25,000 பேர் எனக்கு வந்து ஓட்
அவுட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்காக தான் வெனசாவை வந்து திரும்ப பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வெனசாவை இன்னும் இவரு லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அப்படியே வெனசா பக்கம் போனா வெனசாக்கு வில்சன் ஃபிஸ்க் மேல அந்த அளவுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. பிகாஸ் பாதியிலே விட்டு போயிட்டான், சொல்லாம கொல்லாம கூட போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு காண்ட்ல வந்து வெனசா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வில்சன் ஃபிஸ்க் வந்து விட்டுட்டு போன நேரத்துல அவரோட பிசினஸ் எல்லாத்தையுமே, அதாவது ஒரு கிங் பினோட இடத்துல இருந்து வெனசா வந்து ஒரு புது கிங் பின் மாதிரி எல்லாத்தையுமே ஆபரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்ப கிங் பின் வந்து இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா நீ தான் என்ன வந்து லவ் பண்ண, நீ தான் உன்னோட கிரிமினல் வாழ்க்கையில என்னையும் உள்ள சேர்த்து இழுத்துக்கிட்ட, இப்ப நான் பயங்கர கரப்டடா மாறிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் நல்லவங்களா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு புரியலையே. நான் முன்னாடி நல்லவங்களா தானே இருந்தேன், பெயிண்டிங் தானடா வித்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து இந்த மாதிரி சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு லுக்ல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணி போனோம்னா பிபி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. அதுல வந்து பிபி யூரிக் அப்படின்றவங்க வந்து நியூயார்க் மக்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய டிஃபரெண்ட் டாபிக்ஸ் பத்தின ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நியூயார்க் சிட்டியை பத்தி இருக்கட்டும், டேர்டெவில் இல்லாத நேரத்தில் நீங்க எப்படி சேஃபா ஃபீல் பண்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி, அண்ட் ஃபிஸ்க் வந்து இப்போ மேயரா மாற போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்டான டாபிக்ஸ்ல வந்து நிறைய நியூயார்க் மக்கள் கிட்ட இன்டர்வியூ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க, பப்ளிக் ஒப்பீனியன் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன்ல வந்து ஒருத்தர் வந்து கேமரால வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு மறைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆன ஆரன் மூர்ஹெட் தான். அது சின்ன ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், ஒரு சின்ன ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க அந்த இடத்துல. சோ ஜஸ்டின் பென்சன் அண்ட் இந்த ஆரன் மூர்ஹெட் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சீரிஸோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் முக்கியமான எபிசோட்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணிருக்க டைரக்டர்ஸ். அண்ட் இவங்களோட ப்ரீவியஸ் மார்வல் வர்க்னு பார்த்தோம்னா லோக்கில ஒரு சில முக்கியமான எபிசோட்ஸ், இந்த எபிசோட் 4, எபிசோட் 1 இதெல்லாம் அவங்க தான் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் மூன் நைட்லயுமே ஒரு சில முக்கியமான எபிசோட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க டைரக்ட் பண்ண எல்லா சீரிஸுமே மோஸ்ட்லி மார்வல் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி முக்கியமான ஒரு டேர்டெவில் சீரிஸ்க்கு வந்து அவங்க கிட்ட மொத்த பொறுப்பையும் கொடுத்திருக்காங்க, which is very good because இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயே பார்த்திருப்போம் அவங்களோட வர்க் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம பேசிக்கலி எப்படி பார்ப்போம், ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து நின்னுட்டு இருப்பாங்க, ஒரு கேமராவை பிடிச்சிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தானே நம்ம வந்து நியூஸ் கவர் பண்றது, இந்த ஒப்பீனியன்ஸ் கவர் பண்றதெல்லாம் பார்த்திருப்போம். பட் இது வந்து ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. இந்த மாதிரி லைக் பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் கேமரா எடுத்துட்டு போயிட்டு இந்த லைக் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, ரோடா போயிட்டு நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ் கேட்டுருப்பாங்களே. நீங்க சென்னை மாப்பிளைய ஃபாலோ பண்றீங்களா? இதுல இந்த நியூயார்க் மக்களையும் இன்வால்வ் பண்றது வந்து உண்மையிலேயே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் அந்த நியூயார்க்கை கேப்சர் பண்ணிருக்க விதம், லைக் அந்த ஓப்பனிங் ஷாட்டா இருக்கட்டும், ஒரு சில மாண்டேஜா இருக்கட்டும், நியூயார்க் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல அதை நம்மளால பார்க்க முடியாது, வெறும் கேரக்டர் அண்ட் ஸ்டோரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். பட் இந்த ஜெனரல் பீப்புள் மேலாம் ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இதுல இருக்கிறது வந்து which is very good. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வில்சன் ஃபிஸ்க் வந்து தனக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு மார்க்கெட்டிங் டீமை வச்சு அவனுக்கான அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினை வந்து பயங்கரமா நடத்தி ஓட்டிங்ல அவன் உள்ள வரும்போது பின்தங்கி இருந்தாலும் இப்போ வந்து வில்சன் ஃபிஸ்க் தான் மேயர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் அஃபிஷியலா மட்டும் தான் வில்சன் ஃபிஸ்க் தான் மேயர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணல. இதை வந்து மேட் மோடாக் வந்து நியூஸ் வழியா கேட்க அவரால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு 3 சீசனை அடிச்சு அவனை ஜெயிலுக்கு அமுச்சு விடுவேன், அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை மேயர் ஆக்குவீங்க, என்னடா ஊர் இது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு, ஐ மீன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால கடுப்பாகி மேட் மோடாக் ஸ்ட்ரைட்டா நான் போயிட்டு வில்சன் ஃபிஸ்க் கிட்டே பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. இந்த ஒரு காஃபி ஷாப்பை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்லயும் அடிக்கடி பார்த்திருப்போம். ஸோ பேசிக்கலி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்க, உன்னை வந்து பாக்குறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு காண்டா இல்லன்றதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தான் மாயா லோபஸை பத்தி ரெண்டு பேருமே பேசுறாங்க. ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவிலும் எம்சியூல நம்ம பார்த்த ஸ்டோரிஸும் எல்லாமே ஒன்னு தான் அப்படின்றது வந்து இவங்க அடிக்கடி ஹிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த பேசுறாங்க. இது மாதிரி எதுக்கு நீ வந்து இப்போ வந்து மேயரா மாறணும், எதுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேட் மோடாக் கேட்க, பதிலுக்கு வந்து அவர் எதுக்கு இப்போ வந்து நீ விஜிலாண்டியாவா இருக்கிறத நிறுத்திட்டேன்னு அவரு கேட்க, இந்த மாதிரி நான் வந்து லைனை கிராஸ் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு செத்துட்டான், டேர்டெவிலாம் என்னால் இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, பேசிக்கலி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நான் நம்புறேன் நீ வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, ஓகே ஃபைன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து லைனை கிராஸ் பண்ணி நீ பழையபடி மாறுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் அப்ப இறங்குவேன், உன்னை திரும்பவும் ஜெயிலுக்குள்ள அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்க, பதிலுக்கு வில்சன் ஃபிஸ்க் வந்து நானும் நீ வந்து டேர்டெவிலா என் கூட சண்டை போட்டது, நீ மத்ததெல்லாம் பண்ணதெல்லாம் நான் விட்டுறேன், பட் திரும்பவும் அந்த சூட்டை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன்னா அப்ப வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. பேசிக்கலி வில்சன் ஃபிஸ்க் வந்து மேயரா மாறும்போது அந்த கேம்பெயின் கொடுக்கும்போதே விஜிலாண்டேஸை வந்து நான் ஒழிச்சு கட்டுவேன், அவங்க வந்து நமக்கு தேவையில்லை, இந்த சிட்டிக்கு வந்து அவங்க ஒரு கேன்சர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கேம்பெயினே பண்றாரு. ஓட்ஸ் வாங்குறதுக்கு வந்து விஜிலாண்டேஸை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்ஸே வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட கருத்துக்களை ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அண்ட் எபிசோடோட எண்டிங்ல வில்சன் ஃபிஸ்க் நினைச்ச மாதிரியே மேயரா மாறிடுறாரு. ஸோ வில்சன் ஃபிஸ்க்கு ஆதரிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவர் எதிர்க்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. மொத்த பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் மொத்த பேர் அவர் எதிர்க்க மாதிரியும்லாம் இல்ல. அண்ட் இது மட்டும் இல்லாம வெனசாக்கு கிங் பின் வந்து அவர் விட்டு போன நேரத்தில் ஒரு கள்ள தொடர்பு உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் கடைசியில வந்து காமிச்சிருந்தாங்க. பழைய வில்சன்
வில்சன் ஃபிஸ்கா இருந்திருந்தா அவன் இந்நேரத்துக்கு சட்னி ஆயிருப்பான். ஏதோ புது வில்சன் ஃபிஸ்கா இருக்கவே அவன் வந்து மன்னிச்சு விட்டுறாரு. அண்ட் வில்சன் ஃபிஸ்க் அவரோட வின்னிங் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே பேரலா கட் பண்ணி ஒருத்த வந்து அவரோட ஃபேஸை வந்து 2 விதமா வரையற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இப்ப இருக்க வில்சன் ஃபிஸ்க், அதாவது மேயரா மாறிட்டு இருக்காருல அந்த வில்சன் ஃபிஸ்க், அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிரிமினல் வில்சன் ஃபிஸ்க், அந்த ஜெயில இருந்த மாதிரி ஒரு லுக், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிளியரா தெரியல. மேபி மியூஸா இருக்கலாம். இந்த சீரிஸோட வில்லனா இருக்க போறது மியூஸ் தான். பட் அவன் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ரத்தத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஆள். அதனால தான் எனக்கு டவுட் வருது இது மியூஸ் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மியூஸ் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம டெஃபினட்டா பார்க்க தான் போறோம். அண்ட் எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி மேட் மர்டாக் அண்ட் வில்சன் ஃபிஸ்க் இவங்க 2 பேரோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி லைட்டிங் வச்சு காமிச்சிருப்பாங்க. வில்சன் ஃபிஸ்க் மேல ஒரு லைட்டான ஒரு ஒயிட் லைட் மாதிரி காமிச்சு அவர் வந்து நல்லவரா மாறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு, மேட் மர்டாக் மேல ஒரு ரெட் லைட்டை காமிச்சிருப்பாங்க. டெவில் இஸ் கமிங் பேக், அதாவது டேர் டெவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துட்டு இருக்காரு, ஹி இஸ் கமிங் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்டோட முடிச்சிருக்காங்க. சோ இந்த எபிசோட் இந்த சீரிஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டார்ட். எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோல நான் அதை பத்தி பேச போறது இல்ல. அடுத்த வீடியோல நம்ம எபிசோட் 2 பத்தி தனியா பேசுவோம். பிகாஸ் ஆல்ரெடி ரன் டைம் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், புல்ஸை எதுக்கு வந்து ஃபாகி நெல்சன்ல கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் ஆல்ரெடி ரன் டைம் அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணா யாரா பாப்பாங்களான்னு கூட தெரியாது. சோ அதனால இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எபிசோட் 2 நாளைக்கே வந்துடும். அண்ட் எபிசோட் 3ல இருந்து அன்னைக்கு நைட்ல இருந்து எல்லா வீடியோஸும் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வேற ஒர்க் இருந்ததுனால. சோ பிரச்சனை இல்ல, அடுத்த வாரத்துல இருந்து வீடியோஸ் எல்லாம் பக்காவா டைம்க்கு வந்துடும். சோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாளைக்கு எபிசோட் 2 ஓட வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.